என்னென்ன பேச்சு பேசுனீங்கடா! எவ்வளோ பெரிய டீமு. என்னென்ன பேச்சு பேசுனீங்க. மன்னர் பரம்பரை, மன்னாதி பரம்பரை, ஆச்சா, பூச்சா இவங்களாம் ஆடுவாய்ங்களா, ஜெயிப்பாய்ங்களா, குழந்த டீம் என்னென்ன பேச்சு பேசுனீங்க. பார்த்தீங்கள்ல என் தலைவன் சார் வேற லெவல் ஆடிட்டாங்க. சேட்டன் ஃபயர் பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஜேமி ஓவர்டன் வேற லெவலு. அண்ட் அந்த சிங் பவுலர் செம்ம பவுலர், புது பவுலர் கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக போட்டிருக்காரு. அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சது. அண்ட் நான் லிட்டரலாக வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் நான் பெருசாக போட மாட்டேன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் போடணும் அப்படின்றக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் தோத்தவனே பார்த்தீங்கன்னா ஸ்டேடிட்டு ஒருத்தர் சிஎஸ்கே ஃபேன் போயிட்டுருக்காரு. ஆர்சிபி ஃபேன் போய் அவனை அடிக்கிறாரு. அதாவது சிஎஸ்கே ஃபேனை அடிக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம வெறியாயிருச்சு. லிட்டரலாக அடித்தோடனே என்னடா நீ ஒருத்தன் எப்படி அடிக்க முடியும், நீ அந்த லெவலில் செம்ம வெறியாயிட்டேன் நான். பட் ஆனால் இப்போ ஜெயிச்சது அப்படின்றது வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து அதர் ஃபேன்ஸ் ஹர்ட் பண்ணும் அப்படின்றக்காலாம் இல்லை. நம்ம ஜெயிச்சிட்டோம், சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ சிஎஸ்கே கடைசியாக ஜெயிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் வந்து நிறையா போக வேண்டிய தூரம் இருக்குது. இந்த ஐபிஎல் பயங்கர டஃப்பாக இருக்குது. எல்லாருமே ஃபயர் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ நம்மளும் சூப்பராக விளையாடுவோம்னு நினைக்கிறோம். ஹேட் பண்ணாதீங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் டீமை எப்போவுமே. பட் ஆனால் இன்னொரு டீமை வந்து அவங்க வந்து ஒரு இவங்க கம்மியான ஆள், இவங்க வந்து சரியாக விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. ஸோ என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். ஸோ பை.